ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சேனலுக்காக வாங்கியிருக்க ஒரு திங்ஸை தான் வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தோன்னே கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செகண்ட் சேனலுக்கு. ஸோ வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களை எத்தனை பேருக்கு இதுக்கு முன்னாடியே இது வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை இப்போ தான் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் அண்ட் வந்து செட்டு அந்த மாதிரி. ஆனால் இதில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் இல்லை, ஒரு 2 பிளேயர் மட்டும் வச்ச மாதிரி வந்து இந்த செட்டில் இருந்துச்சு. ஃபுட்பால் விளையாடுறதுக்கான ஒரு சில திங்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சின்ன பசங்க கொடுத்துருக்காங்க. நம்ம சாரதி இருப்பாங்கல்ல, சாரதி ரகுலாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 பசங்க கொடுத்துருக்காங்க. நான் இதை வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் இந்த 2 குட்டி பசங்க தான் சொல்லலாம். ஏன்னா இந்த பசங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபேஸ் கட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் கட் வந்துட்டு நான் தனியாக டால் வாங்கும்போது தேடுவேன். அதாவது சின்ன சின்ன பொம்மைங்க வாங்கும்போது நான் வந்து தேடியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி கிடைக்கல. ஸோ இந்த செட்டில் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, இது வந்துட்டு 500 ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன். ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் அதிகமாகவே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் லோக்கல் ஷாப்பில் தான் இது வந்துட்டு வாங்கினேன். ஒரு ஷாப்பில் பார்த்தேன். ஸோ அங்கே வாங்கினது தான் இது. நான் இந்த பசங்களுக்காக வாங்கினேன்னு சொல்லலாம். மோஸ்ட்டாக இந்த பசங்களுக்காக வாங்கினேன். ஆனால் என்னென்னா ஹெட்டு வந்துட்டு நம்மளால் கிளட்ட முடியுது, ஹெட்டில் வந்து திருப்பிக்கலாம் முடியுது. ஆனால் வந்து உடம்பு அவ்வளோவா திருப்ப முடியல. உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கை கால்லாம் அவ்வளோ அசையலை. ஆனால் கொஞ்சம் லப்பர் குவாலிட்டி தான். ஸோ லப்பர் மாதிரி இருந்துச்சு. லைட்டாக வந்து அசைக்க முடிஞ்சிச்சு. ரொம்பலாம் நம்மளால் திருப்பிலாம் வளைக்கிற மாதிரிலாம் வந்து முடியல. நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற வேறு டாலில் வந்துட்டு இதை மாட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சரி ஓகே இந்த ஃபேஸ் மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி சேஞ்சாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்துட்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் மாதிரியும் இருக்கா. ஸோ ஃபுட்பால் விளையாடுற மாதிரியும் நம்ம வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஃபுட்பால் அந்த பால் கொடுத்துருக்காங்க அழகாக க்யூட்டாக குட்டியாக. அண்ட் அடுத்தது வந்து ரவுண்ட் ஷேப்பில் பிளாஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த பொம்மைங்களை வந்து மாட்டி வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வெளியே எடுக்கலாம். இது வந்து பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் பிளாஸ்டிக்கில் அந்த தடுப்புக்கு கொடுப்பாங்க இல்லையா, அதாவது சைட்லலாம் வச்சுருப்பாங்க. அதுக்கு நேம் தெரியல எனக்கு. ஸோ சைட்லலாம் வச்சுருப்பாங்கள்ல, அதுதான். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 பீசஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்பாலுக்கு பின்னாடி அந்த நெட்டு மாதிரி பெருசாக இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அது அந்த பாக்ஸை விட்டு என்னால் எடுக்கவே முடியல. நான் வந்து எப்படியோ எடுத்துட்டேன். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிறதா அது நல்லது. ஏன்னா அதில் தான் வந்துட்டு பின்னாடி வந்து க்ரீன் கலரில் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் எப்படியாவது உங்களுக்கு காமிக்கணும், வீடியோவில் காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக். இது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த பாலை வந்து தடுப்பான் இல்லையா, அந்த பிளேயருக்கு வந்துட்டு நம்ம மாட்டி வச்சுட்டு விளையாடுறதுக்காக. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வெளியே எடுத்ததுக்கப்புறம் திங்ஸ் என்னமோ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பாக்ஸில் பார்க்கும்போது அப்படியே பெருசாக நிறைய இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. எடுத்தோடனே வந்துட்டு இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இதில் மாட்டிட்டேன். அந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதில் வந்துட்டு மாட்டிட்டேன். ஸோ மாட்டிட்டு இதை இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வச்சுட்டு அந்த பால் வந்து தடுக்கிற மாதிரி நம்ம விளையாடணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் வந்துட்டு அந்த இன்னொரு பையன் இருக்கான் பாருங்கள், அவனை வந்துட்டு நம்ம மாட்ட போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் அந்த ஷூவில் மாட்டுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அதை மாட்டியாச்சு. ஓகேவா, இப்போ அந்த பையன் வந்துட்டு பால் அந்த கோலில் போட போகிறான். ஆனால் வந்து இந்த பையன் வந்துட்டு தடுக்கிறது. அவ்வளோதான். 2 பேர் விளையாடலாம்னு நினைக்கிறேன். 2 பேர் விளையாடுறது இது. ஸோ இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா விளையாடலாம். நம்மக்கிட்ட இருக்கிற வேறு பொம்மைங்கள்லாம் வச்சு நம்ம அந்த மாதிரி விளையாடுற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு விளையாண்டுக்கலாம். இந்த நெட்டை வச்சுட்டு இதில் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பால் போடும்போது அந்த பையன் தடுக்கிற மாதிரி அது வந்துட்டு இப்படி விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் வாங்கியிருக்கேன். நம்ம சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது இந்த மாதிரியும் ஒரு சில கேம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபுட்பாலுமே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி குட்டி பால் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சா. சரி ஓகே, எல்லாமே செட்டாக கிடைக்கும் போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். லோக்கல் ஷாப்பில் தான். இந்த ரேட் வந்து அதிகமாக இல்லை கம்மியாக அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இது யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ரேட்டில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த 2 குட்டி பசங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதோட ஃபேஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.